Hi Trading Sam, welcome to Vartagam Pesu channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.46k subscribers for the trust and support. And Monday post பண்ண வீடியோல இந்த வாரம் முழுக்க என்ன வீக்லி ட்ரெண்ட் இருக்குது அண்ட் என்னென்ன ஹர்டில்ஸ் அப்படின்றத நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து இன்னைக்கான வீடியோல மண்டே டு Thursday நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது அப்படின்றதான் பார்க்க போறோம். அண்ட் பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா do check our playlist. First CPR masterclass என்ற playlist complete பண்ணுங்க and then start watching our real trade episodes from one so that you will get the better clarity about multi time frame analysis. Okay, இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ இந்த வார தொடக்கத்துல என்ன ட்ரெண்டுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்றத ஜஸ்ட் குயிக்கான ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன். அண்ட் இந்த வாரம் நமக்கு டிசெண்டிங் சிபிஆர் இருந்தது அண்ட் கைண்ட் ஆஃப் நேரோ சிபிஆர் இருந்தது அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மலா இருந்ததுனால ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் இல்லைன்னா வாலடைல் மார்க்கெட் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அண்ட் தட் டு ஆன் தி பேட் சைட் அப்படின்றது தெளிவாவே நமக்கு தெரிஞ்சிருந்தது. அண்ட் ஒன்ஸ் மண்டே கேண்டில் ஓப்பன் ஆகி எனக்கு சிபிஆருக்கு கீழேயே சர்வைவ் ஆனதுனால the trend is like clearly bearish அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். அது நீங்க ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ மைட் கெட் டு நோ த ரீசன்ஸ் ஃபார் தட் லெவல்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மண்டே எனக்கு கேண்டில்ஸ் எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகுது. ஸோ சிபிஆர் கீழே தான் வந்துட்டு ஓப்பன் ஆகுதுங்கும் போது த ட்ரெண்ட் இன் 1 hour இஸ் பேரிஷ் அண்ட் அகேன் டெய்லி சிபிஆருக்கு கீழேயும் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் அன்னைக்கு நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் கேப் டவுன் மார்க்கெட். கேப் டவுன் நம்ம எப்போ சொல்லுவோம்? முந்தின நாளோட ஹை அண்ட் லோ அதை தாண்டி ஓப்பனிங் இருக்கும் போது தான் அந்த கேப் டவுன் இல்லைன்னா கேப் அப் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலா கேப் அப் அண்ட் கேப் டவுன் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணுவோம்? முதல் 15 மினிட்ஸ்க்கான லோ அண்ட் ஹை இது ரெண்டும் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ 15 மினிட்ஸ்னா இதுதான் ஹை வரும். ஸோ ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுவோம். ஸோ அந்த லோ வந்து கீழே பிரேக் ஆச்சுன்னா இன்னும் நல்லா ஃபால் ஆகும். இல்லை எனக்கு ஹை வந்து மேலே பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்படிதான் வந்து யூஸ்வலாக கேப் அப் அண்ட் கேப் டவுன் மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் மண்டே எனக்கு வந்து லிட்டரலி கேப் டவுன் மார்க்கெட். ஓகே, கேப் டவுன் மார்க்கெட் நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை வந்து இது அண்ட் லோ வந்து இது. ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹை வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது. அப்போ அந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாமா? என்னோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் இஸ் கோயிங் டு பி த வீக்லி சிபிஆர் இல்லையா? ஏன்னா வீக்லி சிபிஆரும் நம்மளோட அந்த கேப் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கேப்பும் வந்து ஒரே இடத்துல இருக்கு. ஏன்னா இதுல இருந்து தான் இங்க ஓப்பன் ஆயிருக்கு கேப் டவுன்ல. ஸோ இந்த நம்மளோட சிபிஆர் வீக்லி சிபிஆர் லெவல் அண்ட் டெய்லி சிபிஆர் லெவல் அண்ட் இந்த ப்ரீவியஸ் டே லோ லெவல் எல்லாமே கொஞ்சம் நியர்பைல இருக்கு. அப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை பிரேக் ஆகும்போது நான் என்ட்ரி எடுத்துட்டு ப்ரீவியஸ் டே ஹை இல்லைன்னா இந்த சிபிஆரை நான் டார்கெட்டா போடலாமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து வரும். ஸோ அந்த இடத்துல போடலாமா? எஸ், யூ கேன் டூ when S1 or previous day low is not very near. அதுதான் விஷயம். சிபிஆர் பொறுத்த வரைக்கும் கீப் ஆன் ரிப்பீட்டிங் ஒன் பாயிண்ட். இம்பார்ட்டன்ட் ரியாக்டிவ் ஜோன் அப்படின்றது வந்து S1 ப்ரீவியஸ் டே லோ, R1 ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் சிபிஆர். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜோனா, ரியாக்டிவ் ஜோனா நம்ம பார்க்குறோம். அப்போ என்னோட என்ட்ரி வந்துட்டு எனக்கு கரெக்டா S1 கிட்ட தான் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவே S1க்கு மேல க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா யூ கேன் எய்ம் ப்ரீவியஸ் டே ஹை as your quick target for scalping. பட் எக்ஸாக்டா எனக்கு S1 கிட்ட தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கும் போது S1 மே ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா 5 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த S1 ப்ரீவியஸ் டே லோ வில் ஆக்ட் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஹர்டில். கரெக்டா? அப்ப அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்க கூடாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை பிரேக் அவுட் நடந்திருந்தாலும் பிகாஸ் ஆஃப் எக்ஸாக்ட் க்ளோஸ் அட் S1 அந்த ட்ரேட் நம்ம எடுக்க மாட்டோம். அண்ட் வென் S1 இஸ் ஆக்டிங் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ் லைக் திஸ், அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? S1 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஓவரால் ட்ரெண்டும் நமக்கு வந்து டவுன் சைட் தான் இருக்கு. 5 மினிட்ஸ்லயும் நமக்கு சிபிஆர் கீழே தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ S1 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும்போது definitely you can take your trade on the short side. You can aim day low as your target. This is high probable entry. ஏன்னா எனக்கு ஓவரால் ட்ரெண்டும் பேரிஷ்,
5 மினிட்ஸ்லயும் டெய்லி சிபிஆர் கீழே இருக்கு, S1 ப்ரீவியஸ் டே லோ கீழே இருக்கு, அண்ட் S1 நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அது ஹை ப்ராபபிள் என்ட்ரி டில் அந்த டே லோ வரைக்கும் யூ கேன் கோ ஃபார் அ குட் ட்ரேட். ஸோ மண்டே ஒரு நல்ல ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா, அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மார்க்கெட்ல தான் வி ஆர் கெட்டிங் த டே லோ பிரேக் அவுட். ஏன்னா அது வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த டே லோ அண்ட் ஹைக்குள்ளேயே வந்து ஸ்டக் ஆயிருக்கு, அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மார்க்கெட்ல தான் வி ஆர் கெட்டிங் த டே லோ பிரேக் அவுட் அட் ஹியர் நியர்லி 2. ஸோ இப்போ அந்த இடத்துல நான் வந்துட்டு என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வென் த டே லோ இஸ் கெட்டிங் broken யூ கேன் டேக் என்ட்ரி. பட் அகேன் இந்த 1 ஹவர்ல இந்த S1 ப்ரீவியஸ் வீக் லோ இருக்கு, அதான் விஷயம். இப்போ இந்த ப்ரீவியஸ் வீக் லோ ஒன்று இங்க இருக்கு அண்ட் S1 வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ லெட் மீ திங்க் திஸ். ஸோ அப்போ எக்ஸாக்டா இந்த ரீஜனுக்குள்ள என்ட்ரி எடுக்கிறது டஃப். ஏன்னா 1 ஹவர்ல ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் யூ கேன் ஏம் S1 நெக்ஸ்ட். எப்போ எனக்கு க்ளோஸ் வைக்குது, 2:15க்கு க்ளோஸ் வைக்குது. 2:15னா நியர்லி எங்க இந்த இடத்துல. இப்போ 2:15 க்ளோஸ்ல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், அண்ட் குயிக்கா யூ ஹாவ் டு எக்ஸிட் அட் 1 ஹவர் S1. அப்போ இந்த லெவல்ஸ் போட்டுட்டு when there is a candle close below previous week low only you can take entry on the short side. ஏன்னா 1 ஹவர்ல கேண்டில்ஸ் எப்பவுமே S1 ப்ரீவியஸ் வீக் லோ பக்கத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கும் போது டெஃபினட்டா அந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் மேண்டேட்ரி. ஜஸ்ட் கீழே வருது நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். கேண்டில் க்ளோஸ் மேண்டேட்ரி. கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகுதான் 5 மினிட்ஸ்ல நம்ம என்ட்ரி எடுக்க முடியும், அண்ட் அவர் டார்கெட் குட் பி த நெக்ஸ்ட் பிவட் லெவல், நாட் மோர் தென் தட். ஸோ யூஸ்வலா நான் 2 o'clock மேல ஃப்ரெஷ் ட்ரேட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதனால இது வந்து ஒரு லெவல் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி பெட்டர் டு ஓவர். ஸோ மார்னிங் நமக்கு S1 ரெசிஸ்டன்ஸ்ல கிடைச்ச ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் மண்டே. ஓகே, நெக்ஸ்ட் வெனஸ்டே. டியூஸ்டே வாஸ் த மார்க்கெட் ஹாலிடே. இப்போ வெனஸ்டே வந்து கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல் ஆஃப் சடன் கேப் அப் மார்க்கெட் அகேன் ஆன் வெனஸ்டே. அப்போ கேப் அப் மார்க்கெட் சிபிஆருக்கு மேல இருக்கு. சி நவ் லிசன் கேர்ஃபுல்லி, சிபிஆருக்கு கீழே தான் ஸ்டில் 1 ஹவர்ல இருக்கு. அப்போ 1 ஹவரோட ட்ரெண்ட் ஸ்டேஸ் டு பி பேரிஷ். 5 மினிட்ஸ்ல சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது, R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல ஓப்பன் ஆகுது. இங்க என்ன ட்ரெண்ட்? எஸ், இங்க புல்லிஷ். ஓகேவா? ஸோ அங்க புல்லிஷா இருக்கு, 1 ஹவர்ல பேரிஷா இருக்கு. ஓகே, இப்போ இந்த இந்த லைன் நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ கிளியரா பாத்தீங்கன்னா யூஸ்வலா கேப் அப் மார்க்கெட்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுவோம். லோ பிரேக் ஆச்சுன்னா யூ கேன் ஏம் த கேப் டு பி ஃபில்ட், இல்லைன்னா நெக்ஸ்ட் பிவட் லெவல். ஹை பிரேக் ஆச்சுன்னா மேல போவோம். ஹை பிரேக் ஆச்சா ஆகல, அப்ப லாங் சைடு என்ட்ரி எடுப்போமா? எடுக்க மாட்டோம். இன்னொன்னு நெக்ஸ்ட் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிபிஆரும் இங்கேயே இருக்கு. லெட் மீ திங்க் திஸ். 1 ஹவர் சிபிஆர் இங்க இருக்கு. ஸோ 1 ஹவர் சிபிஆரும் நம்மளோட R2 லெவலும் ஒரே இடத்துல இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து என்னதான் R2க்கு மேல கேண்டில் வந்தாலும் கண்டிப்பா என்ட்ரி எடுக்க மாட்டோம். we need a candle close above weekly CPR in 1 hour. ஸோ இங்க தெரியும் உங்களுக்கு, இதுதான் அந்த ஏரியா. ஸோ இந்த இடத்துல எங்க என்ட்ரி எடுக்கலாம்? when the day low is getting broken here என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்போ இந்த R2 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதோ, ஏன்னா R2வும் வீக்லி சிபிஆரும் ஒன்று, அது பியூட்டிஃபுல்லா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது அண்ட் ஓவரால் ட்ரெண்டும் எனக்கு பேரிஷா இருக்குங்கும் போது நீங்க ஷார்ட் சைட் என்ட்ரி எடுக்கிறது இட்ஸ் மோர் ரிலையபிள். அப்ப இந்த லோ பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்துட்டு ப்ரீவியஸ் டே லோ டார்கெட்டா போட்டாலும் ஃபைன், இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ்ல என்ட்ரி எடுத்து ப்ரீவியஸ் டே லோ டார்கெட்டா போட்டாலும் ஃபைன். ஸோ நான் யூஸ்வலா என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோ பிரேக் ஆச்சு, தென் ஹையர் ப்ராபபிலிட்டி ஃபார் த கேப் ஃபில்லிங் டு பி டன். கேப் ஃபில்லிங்னா என்ன? ப்ரீவியஸ் டே லோ தானே, சாரி, ப்ரீவியஸ் டே ஹை. ப்ரீவியஸ் டே ஹை தான் இந்த இந்த லெவல். ஸோ அந்த லெவல் தான் கேப் ஃபில்லிங்கோட எண்டா இருக்கும். ஸோ அப்போ நீங்க இந்த இடத்துல ஷார்ட் பண்ணும்போது இங்கேயோ இல்லை இங்கேயோ பண்ணும்போது ப்ரீவியஸ் டே ஹையர் டார்கெட்டா எய்ம் பண்றது தான் பெஸ்ட். ஸோ கேப் ஃபில்லிங் நடந்து முடிஞ்சிருச்சுல. 1 ஹவர் சார்ட்ல பார்த்தாலே தெரியும், இதுதான் முந்தின நாள் ஹை, இங்க ஓப்பன் ஆகுது, கொஞ்ச நேரத்திலேயே கேப் ஃபில்லிங் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ டன், கேப் ஃபில்லிங் வாஸ் டன். ஸோ அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் வெட்னஸ்டே. So now we'll check what happened today. And today again the market opened in a gap down manner here. So gap down அப்படின்னு வரும்போது சிபிஆர் வீக்லி சிபிஆர் கீழே இருக்கு, S1 ப்ரீவியஸ் வீக் லோ கீழே இருக்கு, டெய்லி சிபிஆர் கீழே இருக்கு. கிளியர்லி த ட்ரெண்ட் இஸ் அக்ரெசிவ்லி பேரிஷ் இன் போத் த டைம்ஸ். ஸோ யூஸ்வலா கேப் டவுன் மார்க்கெட்ல அகைன் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்
லோ பிரேக் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும், இல்ல ஹை பிரேக் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோ எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோ இந்த இடத்துல பிரேக் ஆகுது தானே 10:05க்கு? எஸ் ஆகுது. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போமா அப்படின்றதான் விஷயம். ஸோ இப்போ நீங்களே வந்து கன்சிடர் பண்ணுங்க. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேன். இப்போ டே 1 ஆன் மண்டே நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம். இந்த ஹை பிரேக் அவுட் மேல நடக்கும்போது எக்ஸாக்டா S1 இருக்குது, அதனால என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் S1 ப்ரீவியஸ் டே லோ அண்ட் R1 ப்ரீவியஸ் டே ஹை சிபிஆர்லாம் ரியாக்டிவ் ஜோன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு கமெண்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் டே. இந்த இடத்துல எனக்கு டே லோ இங்க பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனா பிரேக் அவுட் கொடுத்தாலும் 90% நம்ம அதை அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட். அதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்கு. அது என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அது எதனால இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம்ன்றத நான் சொல்றேன். See, this is how you have to understand CPR in a very good way. ஏன்னா சிபிஆர் வந்துட்டு யூஸ்வலா எல்லா என்ட்ரிஸுமே ஒரு நல்ல கிளாரிட்டியோட நமக்கு இன்டிமேட் பண்ணும். பட் வி ஷுட் நாட் மிஸ் அவுட் ஃபியூ திங்ஸ் அபவுட் சிபிஆர். தட் இஸ் வாட் ஐ எம் டீச்சிங் இன் திஸ் ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ். ஸோ அதுக்கான ரீசனை நான் சொல்லிட்டேன், இதுக்கான ரீசனை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ நவ் இந்த இடத்துல லேட்டர் ஆன் இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை வந்து மேல பிரேக் ஆகுதுன்னா வந்து என்ட்ரி எடுக்கலாமா? டெஃபினட்டா என்ட்ரி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை பிரேக் ஆகுது, நீங்க மினிமம் S1 ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் உங்க டார்கெட் எய்ம் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் பேஸ்ட் ஆன் கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. ஓகே, ஸோ அதே மாதிரி நல்லா மூவ் ஆயிருந்தது மார்க்கெட். அவ்வளவுதான். ஸோ 3 நாளுமே வி காட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈவன் தோ நமக்கு பேக் டு பேக் கேப் அப் அண்ட் கேப் டவுன் மார்க்கெட்ஸ் இருந்தாலும் ப்ராப்பரா சிபிஆரை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா வி காட் வெரி குட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. Even our students made very good money on this gap up and gap down market by using this strategy. Okay, fine. So next we'll quickly check Bank Nifty. Bank Nifty-லயும் அதே சினாரியோ தான். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் தான் வந்து சொல்லியிருந்தோம். அண்ட் மண்டே வந்து ஓப்பனிங்கும் இதே மாதிரி தான் சிபிஆர் அண்ட் S1 ப்ரீவியஸ் வீக் லோ கிட்ட தான் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ த ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி பேரிஷ். இப்போ யூஸ்வலாக கேப் டவுனுங்கும் போது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ போடுவோம். அந்த லோ எனக்கு இங்கே பிரேக் ஆகுது, டெஃபினட்டாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ லோ பிரேக் ஆனோடனே என்ட்ரி, நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு யூ கேன் கெயின். ஸோ இப்போ இந்த இடத்துல லோ பிரேக் அவுட் ஆகுது, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட லோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா நம்ம என்ட்ரி எடுப்போம். பட் அகெயின் இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா திஸ் லெவல். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இது முன்னாடி வீடியோஸ்லயும் நான் சொல்லியிருப்பேன், when the candles are breaking S3 or exactly at S3 or R3, you should be very careful in deciding your entries because R3 and S3 are the reversal zone. That is what we are studying in Camarilla pivots. இல்லையா? ஸோ இந்த டைப்ஸ் எல்லாமே ஐ வில் கம் அப் வித் செப்பரேட் வீடியோஸ் இன் அப்கமிங் டேஸ். அது எல்லாமே நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்டடி பண்ணிட்டு பார்க்கும்போது யூ வில் கெட் சம் மோர் கிளாரிட்டி. அப்போ S3 எப்பவுமே S3 பக்கத்துல உங்களுக்கு ஒரு பிளைண்டா ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதுன்னா யூ ஷுட் நாட் டேக் டைரக்ட்லி அட் பிரேக் அவுட். யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த ரீட்ரேஸ்மெண்ட் இன் த சென்ஸ் இந்த S3 பிரேக் ஆயிட்டு இட் ஷுட் ஆக்ட் அஸ் அ குட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ S3 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தென் யூ கேன் ஏம் ஓகே S3 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. அப்ப நீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு குயிக்கா ஸ்கேல்பிங் தான் பண்ணுமே தவிர யூ ஷுட் நாட் வெயிட் ஃபார் த லாங்கர் டார்கெட். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா S3 வந்துருச்சு அப்படின்றதுனால நெக்ஸ்ட் பியாண்ட் S3 மொமெண்டம் வில் பி லெஸ். யூ கேன் ஈவன் see the candle size here. இட்ஸ் லைக் ரொம்ப சின்னதா இருக்கும் கேண்டில்ஸ் எல்லாமே அண்ட் மொமெண்டம் கம்மியா தான் இருக்கும். ஸோ ஒரு கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட் இல்லைன்னா S3 R3 தாண்டி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போது கண்டிப்பா மொமெண்டம் கம்மியா தான் இருக்கும். இன் தட் கேஸ் யூ ஹேவ் டு டெஃபினெட்லி டூ த ஸ்கேல்பிங் அலோன். யூ ஷுட் நாட் வெயிட் ஃபார் த லாங்கர் டார்கெட். ஓகேவா? அப்ப S3 கிட்ட இருக்குன்னா மட்டும் we should wait for the one more reconfirmation. So just wait and check either அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதா இல்ல ரிவர்சல் நடக்குதா அப்படின்றத செக் பண்ணிட்டு then take your entry. அப்படி என்ட்ரி எடுத்தாலும் do scalping. Hope the point is very clear about S3 reversal. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டே எனக்கு சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது. அதேதான் S1 ப்ரீவியஸ் வீக் லோக்கு மேல ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் வீக் லோ இங்க இருக்கு. ஸோ S1 ப்ரீவியஸ் வீக் லோக்கு மேல ஓப்பன் ஆகுது. அண்ட் தென்
டெய்லி சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகும். அப்போ S1 ப்ரீவியஸ் வீக் லோ வந்து நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும்? மேக்ஸிமம் இட் மே டிராவல் டில் சிபிஆர், ரைட்? மேக்ஸிமம் இட் மே டிராவல் டில் சிபிஆர். ஸோ இப்போ இந்த இடத்துலயுமே எக்ஸாக்டா நம்ம கேப் அப் மார்க்கெட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட லோ அண்ட் ஹை மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு பிரேக் அவுட் கொடுத்தா என்ட்ரி எடுங்க அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணுவோம். சி இந்த இடத்துல அகேன் நான் சொல்லியிருக்கிறது தான், நிஃப்டியில எப்படி மண்டே சார்ட் காமிச்சனோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் இருக்கு. இந்த இடத்துல லோ பிரேக் ஆகுது, பட் எக்ஸாக்ட்லி R1 இஸ் ஹியர். R1க்கு கீழே கேண்டில் சர்வைவே ஆகல. தட் இஸ் த ரீசன் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறோம், கேப் அப்னா கேப் டவுன்னா இப்படி எடுங்க அப்படின்னாலும் யூ ஷுட் correlate with pivot levels, யூ ஷுட் correlate with reactive zone. அது பார்க்காம எடுத்துட்டோம்னா டெஃபினட்டா ஸ்டாப் லாஸ் ஹிட் தான். அப்ப எத்தனை ஸ்டாப் லாஸ் ட்ரேட் நீங்க வந்து பண்ணிருக்கணும் நீங்க இதை பார்க்காம எடுத்திருந்தீங்கன்னா? இந்த இடத்துலயுமே நம்ம வந்து லோ பிரேக் அவுட்ல டைரக்டா எடுத்திருப்போம். அண்ட் தென் இந்த மாதிரி லோ பிரேக் அவுட்ஸ்லயும் நம்ம என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுத்துட்டு சிபிஆர் வரைக்கும் வரும். பிகாஸ் திஸ் இஸ் வாட் ஜென்ரல் சிபிஆர் கான்செப்ட்ஸ் ஆர் சேயிங். லைக் R1 ப்ரீவியஸ் டே ஹைல இருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் சிபிஆர் வரைக்கும் வரும். இதெல்லாம் ரிவர்சல் கான்செப்ட்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். தீஸ் ஆர் ஆல் இன் டெக்ஸ்ட் புக்ஸ், எஸ். பட் நீங்க அதை கார்லேட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் யூ கேன் ஃபில்டர் அவுட் யுவர் ட்ரேட்ஸ். ஏன்னா டைரக்டா வந்துட்டு ரிவர்சல் ட்ரேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ரிவர்சல் சிபிஆர் அப்படின்னு இதை சொல்லுவோம், ரிவர்சல் சிபிஆர் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம். இன் திஸ் கேசஸ் யூ ஷுட் நாட் பிளைண்ட்லி ட்ரஸ்ட். இந்த மாதிரி நீங்க ஒரு 10 ரிவர்சல் சிபிஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 8 ட்ரேட்ஸ் ஆச்சு எக்ஸாக்டா R1 ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட இருந்து கீழே பிரேக் அவுட் கொடுக்காம இந்த மாதிரி ஒரு என்ட்ரி அடிச்சிருந்ததுன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு மேல போயிருக்கும். தட் இஸ் வை ஐ எம் சேயிங் கேப் அப் மார்க்கெட்டா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோவோ ஹையோ பிரேக் ஆகுதா, இஃப் R1 ப்ரீவியஸ் டே ஹை ஆர் S1 ப்ரீவியஸ் டே லோ இஸ் வெரி நியர் ஆர் எக்ஸாக்டா அங்கதான் என்ட்ரி கிடைக்குதுன்னா டோன்ட் டேக். Okay, and when these levels, this R1 is acting as a very good support and S1 previous week low is acting as a very good support, do some quick scalping till previous day high or day high. That is a very good trade. So in the first 15 minutes high break ஆகும்போது நான் என்ட்ரி எடுக்கலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம். கரெக்ட். மேக்ஸிமம் நமக்கு வீக்லி சிபிஆர் வரைக்கும் போகும். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதும் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். பிகாஸ் அது போகல, சிபிஆர் வரைக்கும் போகல. சி மோஸ்ட் ஆஃப் த டைம் 10 டைம்ஸ்ல நமக்கு 9 டைம்ஸ் 8 to 9 டைம்ஸ் இந்த S1 ப்ரீவியஸ் வீக்ல நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டா இட் வில் ரன் டுவர்ட்ஸ் சிபிஆர். அந்த 1 or 2 டைம்ஸ் நமக்கு மிஸ் ஆகும். இட் இஸ் ஒன் ஆஃப் சச் கேசஸ். அதனால இந்த சப்போர்ட்ல என்ட்ரி எடுக்கிறதும் குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த 15 மினிட்ஸ் ஹை பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கிறதும் குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் திஸ் இஸ் அ ஸ்டாப் லாஸ் ஹிட் ட்ரேட். ஹோப் மை பாயிண்ட் இஸ் கிளியர். ஸோ இந்த வீடியோ நிறைய விஷயம் நான் ரிமைண்ட் பண்ணியிருக்கிறேன். இட் வில் பி மோர் இன்ஃபர்மேட்டிவ் ஃபார் யூ, எங்க என்ட்ரி எடுக்கணும் எங்க எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி. அண்ட் அகேன் டுடே த மார்க்கெட் ஓப்பன்ட் இன் அ கேப் டவுன் மேனர். Again the trend is clearly bearish. First 15 minutes low break ஆச்சா? ஆகவே இல்லை. ஆனா ஹை பிரேக் ஆச்சு. என்ட்ரி எடுக்கலாமா? டெஃபினட்டா எடுக்கலாம். மினிமம் S1 ப்ரீவியஸ் டே லோ. ஏன்னா கேப் ஃபில்லிங் இங்கே முடிஞ்சிருச்சு. 2 o'clock மேல பெருசா நீங்க ப்ரிஃபர் பண்ண தேவையில்லை. So we got very good opportunity based on gap down market strategy on today. So 3 நாளுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டில என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது அப்படின்றத தெளிவா நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. So now what you can expect on next week? See next week CPR எப்படி இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் குயிக்கா பார்க்கலாம். அகேன் நெக்ஸ்ட் வீக்குமே நமக்கு வந்து டிசெண்டிங் சிபிஆர் தான், கைண்ட் ஆஃப் நேரோ டு மீடியம் சிபிஆர். டிஸ்டன்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு சோஃபர். ஸோ அதனால அகேன் நமக்கு தெரியும் ஆல்ரெடி த மார்க்கெட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட் ஒன்லி, நோ அப் ட்ரெண்ட். சிபிஆருக்கு மேல வந்தாதான் அப் ட்ரெண்ட்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால 1 ஹவர்லயும் வீக்லி சிபிஆர் கீழே தான் இருக்கு. ஸோ மோஸ்டா பேட் ட்ரெண்ட் தான் ஸ்டில் கண்டினியூஸ். அண்ட் டெய்லியில பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஏப்ரல்ல வந்துட்டு சிபிஆருக்கு கீழே தான் அகேன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஏப்ரல்லையும் மந்த்லி சிபிஆர் கீழே ஓப்பன் ஆயிருக்கனால அகேன் த ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி டவுன் ட்ரெண்ட். ஸோ மந்த்லி சிபிஆருக்கு மேல கேண்டில்ஸ் வருது, அதாவது இந்த பாட்டம் சென்ட்ரல் பிவோட்டை மேல பிரேக் பண்ணுது அப்படின்னா மட்டும்தான் இட் வில் கம் அபவ் வீக்லி சிபிஆர். தென் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆன் தி புல் சைட். இல்லைன்னா த பேட் ட்ரெண்ட் வில் கண்டினியூ. ஸோ அப்போ அடுத்த வாரமும் நமக்கு கைண்ட் ஆஃப்
டிசெண்டிங் சிபிஆர் தான். பேங்க் நிஃப்டி பார்த்தோம், இப்போ நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டிலையும் டிசெண்டிங் சிபிஆர் தான், நேரோ சிபிஆர் தான், டிஸ்டன்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி டெய்லி ஓட சார்ட்லயுமே சிபிஆர் கீழே தான் கேண்டில்ஸ் இருக்கு. மேபி நமக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணி மேல வந்துச்சுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் குயிக் ரிவர்சல் ஆன் தி புல் சைட். ஓகே, ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதனால இப்போ வரைக்குமே லாங் டேர்ம் ட்ரெண்டும் பேரிஷ் தான், 1 hour ட்ரெண்டும் பேரிஷ் தான். ஸோ கிளியர்லி இண்டைசஸ் ஸ்டில் கேரிஸ் த பேரிஷ் மோட். ஓகே, ஸோ அது ரிவர்சல் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்றதை ஐ வில் லெட் யூ நோ இன் த அப்கமிங் வீடியோஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடே வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் கம் அப் வித் செப்பரேட் வீடியோ ஆன் யுவர் டவுட்ஸ் பார்ட். ஓகே, ஸோ கம்ப்ளீட் வீக்லி அனாலிசிஸ் அகேன் நான் மண்டே வீடியோ போஸ்ட் பண்றேன், ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், டூ ஷேர் இட் வித் யுவர் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கெட் access for Stark Edge or Trend Checker Indicator, please do WhatsApp us. Our team will guide you with step-by-step guidelines, and they will share you the document for learning also. Okay, fine. And some of you have asked for English videos. Yes, I'm working on it. Give me some time. Maybe in 1 or 2 months, we will start uploading videos on English as well. And I will come up with educational videos on CPR as well. So stay connected, stay tuned, and stay supporting us. Okay. So we'll see you on the next video. Until then, bye. Take care. Happy weekend.